ஈரானை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்று வெற்றிகரமாக ஈரானிய வான் பாதுகாப்பு பொறிமுறையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற சம்பவம். சுட்டு வீழ்த்தினது முக்கியமில்லை, எப்படி சுட்டார்கள் என்றதான் ஆச்சரியமான விஷயம். எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானைச் சேர்ந்த மிகவும் உயர்மட்ட ராஜதந்திர குழு ஒன்று இப்பொழுது கட்டாருக்கு சென்றிருக்கின்றது. நீண்ட காலத்துக்கு பிறகு முதல் முறையாக கட்டாருக்கு வந்திருக்கிறது ஈரானிய தூதுக்குழு. எதற்காக வந்திருக்கிறார்கள், என்ன விஷயம் என்று சொல்லி இந்த காணொளியில் பார்க்கலாம். பிரித்தானியாவில் இன்று ஒரு சாதனை ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சாதனை, அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் இன்றைய காணொளியில் ஒரு வித்தியாசமான வீடியோ ஒன்றை இணைக்கப் போகின்றேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் இறுதி நிமிடத்தில் தன்னுடைய உயிரை எப்படி காப்பாற்றி கொள்கின்றார். அதுவும் நடுவானத்தில் அந்தரத்தில் வச்சு எப்படி மயிரிழையில் உயிர் தப்புகிறார் என்று சொல்லி ஒரு திகிலூட்டும் காணொளி என்று சொல்லலாம். எனவே அதனையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்று திங்கட்கிழமை காலை ஈரானில் ட்ரோன் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோன் எதிரிகளின் ட்ரோன் என்று சொல்லி ஈரானால் சொல்லப்படுது. எதிரி நாட்டு ட்ரோன் என்று சொல்லி, அந்த எதிரி நாடு எதென்று சொல்லி ஈரானில் சொல்லப்படையில. ஏனென்று சொன்னால் பல நாடுகள் இருக்குது தானே, அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது இஸ்ரேலாக இருக்கலாம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் எல்லாமே இப்போ ஈரானுக்கு எதிராக நிற்கிற நாடுகள். எனவே எந்த நாட்டு ட்ரோன் என்று தெரியலை. இருந்தாலும் எதிரி நாட்டு ட்ரோன் ஒன்று இன்று வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் பாரசீக வளைகுடா இருக்குத்தானே, அந்த கடலுக்கு மேலால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு என்று சொல்லி ஈரான் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஹோமுஸ் நீரிணை இருக்குத்தானே, அதை சுற்றி எக்கச்சக்கமான தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளுக்குள்ளேயே பெரிய தீவு எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசம் ஐலண்ட், கேசம் தீவு. அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கிறோம். மிக நீளமான ஒரு தீவு, 130 கிலோமீட்டர் நீளமான ஒரு தீவு தான் இந்த கேசம் தீவு. அதிலே ஏராளமான மக்கள் வசிக்கிறார்கள், ஈரானியர்கள் வசிக்கிறார்கள். அடுத்தது ஈரானுக்கு சொந்தமான ஏராளமான நிலத்துக்கு கீழே சுரங்க அறைகள் எல்லாம் இருக்குது, ஆயுதங்கள் எல்லாம் இருக்குன்றெல்லாம் சொல்லப்படுது. எனவே அதுக்கு மேலால் பறந்து வந்த ஒரு ட்ரோன் தான் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதை சுட்டு வீழ்த்துறதுக்கு ஈரானால் பயன்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு பொறிமுறை தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்குது. ஏன்னு சொன்னால் முன்ன பின்ன கேள்விப்பற்றாத, இப்போதான் முதல் முறையாக கேள்விப்படுகின்ற ஒரு வித்தியாசமான வான் பாதுகாப்பு பொறிமுறை. அதனுடைய பேர் அராஸ் கமங்கிர் என்று சொல்லப்படுகிறது. இந்த அராஸ் என்றது ஈரானிய வரலாற்றில் பழைய வரலாற்றோட சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய வில்வித்தை வீரனாம். அவர் ஈரானுக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ அந்த எதிரிகள்கிட்ட இருந்து தன்னுடைய வில்வித்தை மூலம் ஈரான் மக்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஈரானினுடைய பழைய வரலாறுகள் இருக்குந்தானே, அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நாயகன் தான் இந்த அராஸ் என்று சொல்லப்படுறவர். எனவே அவருடைய பெயரில் இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை ஈரானால் புதிதாக உருவாக்கப்பட்டதா, இந்த சமாதான காலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டதா, அல்லது ஏற்கனவே உருவாக்கி ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததா, என்ன ஏதென்று தெரியல. அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நடந்துருக்குது. குறைஞ்சபட்சம் அந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையினுடைய படம் கூட இன்னும் வெளியாக இல்லை. என்ன சொன்னால் இந்த செய்தி இப்போதான் வந்திருக்கிறது. எனவே போக இது சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சர்வதேச ஊடகங்களில் என்ன போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஈரானிடம் இதுவரை வெளிப்படுத்தப்படாத ரகசியமான மறைவாக வைக்கப்பட்டிருக்கின்ற வான் பாதுகாப்பு சிஸ்டங்கள் இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு ட்ரோன் வரும்போது திடீரென்று ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்படுது வான் பாதுகாப்பு பொறிமுறையால் என்றது ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இது சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். கேசம் தீவில் வைத்து சுடப்பட்ட இந்த ட்ரோன் இப்பொழுது பாரசீக வளைகுடா கடலில் வீழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானினுடைய உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று கட்டாருக்கு வந்திருக்கிறது. கட்டாருக்கு வந்திருக்குதா, உண்மையாவா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையாகத்தான். ஏன்னு சொன்னால் இந்த யுத்தம் நடந்த காலத்தில் கட்டாருக்கு போட்டு ஈரான் வளண்டு வெளுத்தது. கட்டாரில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான மிக முக்கியமான ஒரு எண்ணெய் ஆலை, எண்ணெய் வயல் என்று சொல்லலாம், ராஸ் லஃபான். அதன் மீது தாக்குதல் நடத்தி பல கோடிக்கணக்கான டாலர்ஸ் நஷ்டம் ஏற்பட்டது எல்லாமே எங்களுக்கு தெரியும். எனவே இப்படியான கடுமையான முரண்பாடுகளுக்கு பிறகு இப்போ கட்டாருக்கு முதல் முறையாக ஈரானினுடைய உயர்மட்ட தூதுக்குழு வந்திருக்கிறது. இந்த தூதுக்குழுவில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால்,
ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் இருக்கார் தானே, முகமது பாகர் கலிபஃப், அவர் வந்திருக்கிறார். ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி வந்திருக்கின்றார். அதே போல மிக முக்கியமான இன்னும் ஒருத்தர் வந்திருக்கார். ஈரானில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் இருக்கு தானே, மத்திய வங்கி, அதனுடைய கவர்னர் இருப்பார் தானே, அவர் வந்திருக்கிறார். அவருடைய பேர் வந்து அப்துல் நசீர் ஹெமாத்தி. அப்துல் நசீர் ஹெமாத்தி அவரும் வந்திருக்கிறார் இந்த தூதுக்குழுவில். எனவே அவர் வந்தது வந்து பலத்த கேள்விகளையும் ஆச்சரியங்களையும் உருவாக்கி இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ அமெரிக்காட்ட வந்து 25 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ஈரான் கேட்டுக்கொண்டிருக்கு தானே, அதை ரிலீஸ் பண்ண தான் பேச்சுவார்த்தை என்ற மாதிரி இப்போ ஈரான் சொல்லி இருக்குது. அப்போ கட்டாருக்கு வந்து ஈரானுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் வாராருன்னு சொன்னால், ஒருவேளை அந்த காசை வந்து ரிலீஸ் பண்ணுற சம்மந்தப்பட்ட ஏதாவது அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் வைக்க போகிறாரா என்ன ஏதுன்னு தெரியலை. இது வந்து ஒரு ஊகமாக சொல்லப்படுது. ஒருவேளை அப்படியாக இருக்கலாம் என்று சொல்லி இது தெரிந்தான கடைசி நேரத்தில் என்னென்றாலும் மாற்றங்களுக்கு உள்ளாகலாம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மேலதிக தகவல்களுக்காக. இருந்த போதிலும் கூட வழக்கமாக உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு வந்து பாகிஸ்தான் போவார்கள். அதில் ஆச்சரியப்படுறது கொண்டுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் நடுநிலை வகிக்கின்ற நாடு. ஆனால் கட்டாருக்கு வந்திருக்கிறது வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. இன்று திங்கட்கிழமை பிற்பகல் வேளையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். ஹோர்முஸ் நீரிணையில் நடைபெற்ற மற்றொரு அதிசயம். அதென்ன அதிசயம் என்று சொன்னால், இன்றைக்கு திங்கட்கிழமை, இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி சென்றிருக்கின்றன. நாங்கள் இந்த யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இவ்வளவு எண்ணிக்கையில் கப்பல்கள் போனதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 10-15 போகும். அதே ஒரு பிரேக்கிங் நியூஸாக வரும். 10 கப்பல் போனாலே பிரேக்கிங் நியூஸ் தான். ஆரம்பத்தில் வந்து யுத்தம் ஆரம்பிக்க முதல் உங்களுக்கு தெரியும் 100க்கும் அதிகமான கப்பல்கள் வந்து ஒரு நாளும் போயிட்டு வரது. அது தேடுவார் இல்லாமல் கிடந்தது. அதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் இல்லை, அதெல்லாம் நியூஸே இல்லை முதல்ல. இப்போ 10 கப்பல் போனாலே பிரேக்கிங் நியூஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 கப்பல்கள் இன்றைக்கு போயிருக்குது. இந்த 32 கப்பல்களும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய அனுமதியுடன் அவர்களுடைய சம்மதத்துடன் இந்த ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி சென்றதாக ஈரானிய தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் இன்று ஒரு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து இன்றைக்கு வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? 33.5 பாகை பதிவாகி இருக்கிறது. இதுதான் சாதனை. இது வந்து இன்றைக்கு மத்தியானத்திலிருந்து யூகேல ஒரே பிரேக்கிங் நியூஸ் தான். எல்லா டிவி சேனல்லையும் வந்து மாற்றி பிரேக்கிங் நியூஸ் போய்கொண்டே இருக்குது. என்று சொன்னால் 33.5க்கு வந்துட்டு 33.5க்கு வந்துட்டு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, இலங்கை, இந்தியா, மத்திய கிழக்கு நாடுகள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது 33.5 இதெல்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆண்டு கட்டாயம் கேட்பீங்கள். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து 38, 39, 40 அதை விட கூடலாம் சர்வசாதாரணமாக போகும், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் 81 வருஷங்களுக்கு பிறகு, கொஞ்சம் நஞ்ச வருஷம் இல்லை, 81 வருஷங்களுக்கு பிறகு, அதாவது கடைசியாக 1944ஆம் ஆண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாம். அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. அப்போ 33.5 பாகை வந்து அவ்வளோ பெரிய வெப்பநிலை இல்லையே என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது மே மாதத்துக்கான கணக்கு. ஒவ்வொரு மே மாதத்துலையும் கடந்த 81 வருஷங்களில் மே மாதத்தில் வந்து இவ்வளவு வெப்பநிலை வந்ததில்லை. இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் வர்றது அது வேறு கணக்கு, அதை விடுங்க. மே மாதத்தில் வர்றது வந்து அதிசயமாக பார்க்கப்படுது. எனவே 81 வருடங்களுக்கு பிறகு ஒரு மே மாதத்தில் அதிகூடிய வெப்பநிலை இன்று பதிவாகி இருக்கிறது. அதுவும் வந்து எங்கே பதிவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்டைய லண்டன், முழு லண்டன் அல்லது முழு இங்கிலாந்து அப்படி பதிவாகையில் ஹீத்ரூ விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பதிவாகி இருக்கிறது 33.5. எனவே அதுதான் இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸாகவும் சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் முழுவதுமே வந்து கடுமையான வெயில் பிரித்தானியா முழுவதும் இருக்கும். அடுத்ததாக நான் ஏற்கனவே தலைப்புச் செய்தியில் சொன்ன அந்த அதிர்ச்சியான வியப்பூட்டும் வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஆஸ்திரியா நாட்டில் வந்து எடுக்கப்பட்டது. இப்போ 2 நாளைக்கு முதல் ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு 44 வயதுடைய ஒரு பெண், அவருடைய பேர் வந்து சப்ரினா என அழைக்கப்படுகின்ற இந்த பெண் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆஸ்திரியாவில் வந்து ஆல்ப்ஸ் மலை இருக்குது தானே, அந்த ஆல்ப்ஸ் மலையில் வந்து பராகிளைடிங்கில் வந்து ஈடுபட்டுக்கிறார். பராகிளைடிங் உங்களுக்கு தெரியும், இந்த வானத்தில் வந்து ஒரு ரெக்க மாதிரி ஒன்று இருக்கும், பெரிய துணி, அதை கட்டி கொண்டு பறக்கிறது, வானத்தில் மிதந்து வாரது. அப்போ அப்படி வந்து வானத்தில் மிதந்து கொண்டு ஒன்று கேட்குள்ள திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று மின்னல் வேகத்தில் வந்து இவாவினுடைய அந்த பராகிளைடிங் இருக்குது தானே, அந்த மேலே பெரிய துணி ஒன்று இருக்குது தானே, அந்த துணியை வந்து கனோப்பே என்று சொல்கிறது, அந்த கனோப்பையை வந்து குத்தி கிழிச்சு கொண்டு விமானம் போயிட்டுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வானத்தில் மிதந்து கேட்குள்ள அந்த துணி கிழிஞ்சா அதுக்கு
பிறகு நேரம் வந்து கீழே விழ வேண்டியான், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இவா வந்து உடனடியாக தடுமாறி அடுத்ததாக என்ன செய்கிறான்றதான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்படி தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றினான்றதான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கக்குள்ள, அதுவும் நடுவானத்தில் நடக்கக்குள்ள நாங்கள் எல்லாருமே வந்து தடுமாறிடுவோம். அடுத்த என்ன செய்யறே தெரியாமல் இருக்கும், தடுமாறுவோம். ஆனால் இவா வந்து தடுமாறாமல், இவாக்கு நல்ல அனுபவம் இருக்கும் போல இருக்கு. 44 வயசு, நீண்ட காலம் இந்த பராகிளைடிங்கில் வந்து ஈடுபட்டிருப்பா போல இருக்கு. அப்போ நல்ல அனுபவம் இருக்கிறபடியால் என்ன செய்கிற, கொஞ்சம் கூட பனிக்காகாமல் எப்படி தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றுறான்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இதில் வந்து மோதின விமானம் இருக்குத்தானே, அது வந்து செஸ்னா 172 இந்த விமானம், ஒரு சிறிய இலகு ரக விமானம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட் சீயிங்னு சொல்லுவோம் தானே, டூரிஸ்ட்டை வந்து ஏற்றி கொண்டு சும்மா அந்த இடங்களை சுற்றி காட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுற சிறிய ரக விமானம் உண்டு. அப்போ அதை ஓட்டிக்கொண்டு வந்த விமானிக்கு வந்து 25 வயசாம். அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் விசாரணைகளில். வந்து தான் வந்து திடீரென்று தான் கண்ட நான் முன்னுக்கு பராகிளைடிங் போனதை. அப்போ என்னால் வந்து விமானத்தை வந்து உடனே ஸ்டாப் பண்ணவோ திருப்பவோ ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டுது. அப்படி நான் வந்து விமானத்தை வந்து அங்கே இங்கே திருப்பி இருந்தால் அதாவது ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். அதனால் வந்து நான் அப்படியே மோத வேண்டியதாக வந்தது என்று சொல்லி, இருந்தாலும் விசாரணைகள் நடந்துருக்குது. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அந்த பெண்ணினுடைய அந்த துணிச்சலும், ஆன் த ஸ்பாட்டில் எடுத்த அந்த குயிக்கான முடிவும், வானத்தில் வந்து மிதந்தொன்று கேட்கல எடுத்த அந்த முடிவும் தான் அந்த பெண்ணை வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம். அவள் வந்து அப்புறம் சொல்லிக்கிறா, தான் உயிரோடு இருக்கிறதே தன்னால் நம்ப முடியலை, ஹாப்பி பர்த்டே டு மீ என்று சொல்லி தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து எழுதியிருக்கிறார். எனவே அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோட இந்த காணொளி வந்து நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.